இப்போது அருண்ஜி நான் வந்துட்டு ரொம்ப நாளாவே ரொம்ப வெறப்பா மட்டுமே பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நீங்க கிராமத்து படங்கள் எடுத்த யானையா இருக்கட்டும், இப்ப நீ ரெட்டத்தல, மிஸ்ஸின் சாப்டர் எத பார்த்தாலுமே எனக்கு இப்போ இமேஜ்க்கு ஃபுல்லாவே அப்படி ஒரு வெறப்பா இருக்க அருண் விஜய் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வராரு. அவருமே ரொம்ப ஜாலியா இருக்காரு. எனக்கு கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடிலாம் அருண் விஜய்னா என்ன ஞாபகம்னா, நீங்க மலைமலையா இருக்கட்டுங்க, மாஞ்சா வேலுவா எடுத்துக்கோங்க, தவம் எடுத்துக்கோங்க. உங்களோட ஹியூமர் ஸ்டைல் நீங்க ஹியூமர் ஆக்டர்ஸ விடுங்க. நீங்களே ஒரு ஹியூமர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவீங்க. ஆர்த்தி வந்து ஒரு சீன்ல வந்துட்டு குட் மார்னிங் நான் குளிச்சிட்டேம்மா அப்படிம்பீங்க. ஒரு மேனரிசமா இருக்கட்டும். இந்த மாதிரி நெறைய இடங்கள்ல வந்துட்டு உங்களோட அந்த ஒரு ஹியூமர் வடிவேல் சார் பேசும்போது நீங்க ரெஸ்பாண்ட் பண்றதே வந்துட்டு ரொம்ப ஹியூமரஸா இருக்கும். அந்த ஹியூமரஸ் சைடு எதுவுமே இப்போ ரீசெண்டா வெளியவே வர்றதில்ல. ஐ மீன் நீங்க அத கேட்கறது இல்லையா? இல்ல கதைகள் அந்த மாதிரி வர்றது இல்லையா? இல்ல பிரதர், அது கதை அமையலைன்றது ஒன்று சொல்லணும். ரெண்டாவது நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்றது ஒன்று எனக்கு ஒன்று அந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கணும். எனக்கு வந்து இப்போது நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்ம பார்த்துட்டு நம்மளோட விஷயங்கள் ட்ராவல் வந்து இப்படி ஒரு சைடில் போகும்போது எனக்கு இன்னும் பெட்டராக ரீச் கிடச்சிது. அதனால இப்படி பண்ணேன். பட் ஸ்டில் ஐ ஹாவ் தட் இன் மீ. நான் இப்போ நெக்ஸ்ட் இயர் என்னோடய ரெசல்யூஷனே என்னென்னா லைட்டர் ஃபிலிம் ஒன்று பண்ணணும், ஒரு கப்புள் ஆஃப் லைட்டர் ஃபிலிம்ஸ் பண்ணணுன்றது தான் என்னோடய ஆசை. நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி மலை மாதிரி ஒரு பிஎன்சி படமாக இருக்கணும், அதுவும் ஜாலியான படமாக பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. கூடிய விரைவில் அதுக்கான முயற்சிகள், அதுக்கான கதை தேடல் நடந்துட்டு தான் இருக்குது. பட் இப்பயும் ஒரு 1-2 நான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். தட் வில் பி அ சர்ப்ரைஸ்.